இந்த நோய்க்கான காலம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போதுங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு சொன்ன அதே 6ஆம் இடத்த எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எடுக்கும்போது 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஒரு பாவகிரகங்கள் செல்லும் காலகட்டம் நோய் தலை தூக்கும். இது மாற்றமே இல்லை. அந்த நோய் எந்த தன்மை உடையது, கர்மா சம்மந்தப்பட்ட நோயா அல்லது தற்காலிகமாக டக்குன்னு நிவர்த்தி ஆகக்கூடிய நோயா அப்படிங்கிறத ஜாதகத்தில் ராகு பகவான் நிர்ணயம் பண்ணுவார். அப்போ ஜென்ம ராசியில் ராகு கடக்கக்கூடிய காலகட்டம், அதே போல் நமது 6ஆம் அதிபதி கிரகம் எதுவோ அதை ராகு கடக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த நோய் இருக்கோ அந்த நோய் நமக்கு தென்படுது. அதில் பார்க்கும்போது சூரியன் சம்மந்தப்பட்டு வரும்போது ஒரு விதமான நோய்களும், இப்போ புதன் சம்மந்தப்பட்டு வரும்போது இப்போ தோல் சம்மந்தப்பட்டது, நரம்புகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இந்த மாதிரியும் அந்த நோயினுடைய தன்மை வெளிப்படும். அப்போ அந்த எந்த நட்சத்திரத்தில் இந்த இணைவு நடக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களில் போய் அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக அதிலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம். இந்த நோயை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம்ங்கிறது மருந்துன்னு அர்த்தங்க. நம்ம உடம்பு மருந்தை ஏற்றுக்கக்கூடிய காலகட்டங்கிறது 9ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்வையிடும் நேரம். அப்போ அந்த பார்வையிடக்கூடிய காலகட்டத்தில் அந்த நோய்க்கு நிவர்த்தியாகும். அந்த நோயிலேருந்து அவர் மீண்டும் வந்துடுறார்.